போது அதுக்கு தண்டனை உண்டு. பூமியில ஒரு கொலை பண்ணிட்டான்னு சொன்னா அதுக்கு தண்டனை உண்டு. ஆனா என் சகோதரன் என்னை மூடனேன்னு சொல்லிட்டான், என்னை வேஸ்ட்ன்னு சொல்லிட்டான், அவன் சம்மந்தமே இல்லாம என்னை திட்டுறான், நியாயமே இல்லாம என்கிட்ட சண்டைக்கு வரான், இதெல்லாம் போய் நம்ம சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? உலகப்பூர்வமா எல்லாரும் சிரிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துட்டு வரியா, இதோட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு, போ வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பரலோகத்துல இது மிகவும் ஒரு சீரியஸான விஷயம். நீ உன் சகோதரனை வருத்தப்படுத்தக்கூடாது, உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபப்படக்கூடாது, அவனை முட்டாள்னு சொல்லாத, வீணன் என்று சொல்லாத. அப்படி நீ உன்னுடைய சகோதரன் மேல உனக்கு கோபம் இருக்குதுன்னு சொன்னா, அடுத்து வாசிப்போம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன்